ஹவ் டு ப்ளே ஏவியேட்டர் கேம். இப்போ நான் சொல்கிற மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதான் ஆப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆவியேட்டரில் வந்து ஹேக் ஐடி தரேன், அது தரேன், இது தரேன்னு. அது எல்லாமே ஃபேக். அது யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா? ஏவியேட்டரில் எப்படி ப்ளே பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதிகம் ஆசைப்படக்கூடாது. நமக்கு வந்து ஒரு 1000ரூவா கிடச்சா போதும், 500ரூவா கிடச்சா போதுன்ற நிலைமையில் விளாண்டா வின் பண்ணலாம். அளவுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா வின் பண்ணவே முடியாது. அதையும் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க நல்லா தெளிவாக. இப்போ சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்குல்ல, மேலே 2 லைனில் ஸ்கை ப்ளூவில் அந்த 2 லைன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ளே பண்ண ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள் 39, 13 வந்திருக்குல்ல. இது மாதிரி தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். இப்போ ஒரு 1000 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த 10 இருக்குது பாருங்கள், 10 ருபீஸ் பெட்டு. இது வந்து 15 to 20 இதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். அதுக்கு அதிகமாக போகவே கூடாது. ஓகேங்களா? நம்ம பெட்டு ஆன் பண்ணோம்னா நம்ம வந்து அதே மாதிரி சொல்கிறோம்ல, அந்த 2 கேம் போயிருக்கு. இப்போ ஓடுது பாருங்கள் கேம். நான் சொல்கிற கேமு இந்த ப்ளூக்கு அப்புறம் விளையாடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பெரிய கேம் வருது. நம்ம வந்து என்ன பண்ணணும், 3, 4 எல்லாம் க்ளோஸ் பண்ணுறது வேஸ்ட். 2, 3 க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு தேவை வந்து ஹை அமௌண்ட்டு. ஓகேங்களா? நம்ம வந்து 1000ரூவா ரீசார்ஜ் பண்ணால் 10 ரூபான்னு விளையாட ஆரம்பித்தா கூட 100 கேம் விளையாடலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 100 கேமு. 100 கேமில் கம்பல்சரி இந்தமாரி 30, 40, 100, 200 கூட வரும் கேம். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு 10 கேமோ 15 கேமோ போனாலும் பரவாயில்லன்னு விட்டிங்கன்னா 150 ரூபா தான் லாஸ் ஆகும். ஒரே கேம் அடிச்சிங்கன்னா நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி 20, 30க்கு மேலே போய் அப்படியே க்ளோஸ் பண்ணோன்னா 12 ரூபான்னு போட்டால் கூட நமக்கு அமௌண்ட் வந்து பல்காக கிடைக்கும். 300, 400 கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம 20 கிட்டே போகும்போது 20 ரூபா போட்டால் என்னாச்சு, 20 × 20 400 ரூபா. ஓகேங்களா? அப்படி இல்லை, டபுள் ஃப்ளைட் போட்டு நல்லா விளையாட முடியும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு ஃப்ளைட்டில் வந்து நம்ம கட்டுற காசு அசல் எடுங்க. ஓகேவா? அசல் வந்தாலும் க்ளோஸ் பண்ணுங்கள், இன்னொரு ஃப்ளைட்டை ஓட விடுங்க. இப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு 20 கேமுக்கோ 10 கேமுக்கோ நடுவில் ஒரு பெரிய கேம் வரும். ஓகேங்களா? நம்ம வந்து ஏன்னா 100 கேமுக்கு நம்ம வந்து அமௌண்ட் இருக்க மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறோமோ 1000 ருபீஸ், கண்டிப்பாக நமக்கு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும் ஒரு கேமில். ஓகேங்களா? நான் விளாண்டதே காட்டுறேன் பாருங்கள், மை பேட்லேயே பாருங்கள். 18 ரூபா கட்டி வரும் 315 ரூபா 17 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து எனக்கு சின்ன கேமே தேவையில்லை, பெரிய கேம் தான் உங்களுக்கு பாருங்கள். இவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு. ஒரு கேமில் அடித்தனாலே எனக்கு 15 கேமோட கேஸ் வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், அந்த கேமுக்கு 2 கேமுக்கு நடுவில் எனக்கு எவ்வளோ அடிச்சிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் விளையாடுறது. மிச்சவங்களும் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணாமல் காட்டி ஏமாற்றுவாங்க. நான் ப்ளே பண்ணுறதே காட்டுறேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி. ஓகேங்களா? இப்படி தான் ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணால் நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் தான் பாருங்கள், இப்போயும் உங்களுக்கு காட்டுறேன். இது இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலியமாகவும் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய வீடியோ ஆல்ரெடி ஒரு 6 மந்த் பிஃபோர் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அன்றைக்கி என் ரெஃபரில் எவ்வளோ இருந்தாங்க, 40,000 கமிஷன் இருந்திருக்கும். இன்றைக்கி என்னோடய கமிஷன் அமௌண்ட்டு மட்டுமே பாருங்கள். இப்போ பாருங்கள் 624 இருக்குது. லைவ் வீடியோ தான் இது. ஒரு 2 மினிட்டில் பாருங்கள் திருப்பி அந்த அமௌண்ட் எவ்வளோ மாறி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் என்னோடய டோட்டல் கமிஷன் பாருங்கள் 1,62,000. ஓகேவா? 6 மந்த் பிஃபோர் நான் போட்ட வீடியோவில் வெறும் 42,000 தான் எனக்கு வந்து கமிஷன் அமௌண்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் விளாண்டும் ஏர்ன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு லாட்ரியும் இருக்குது. இதில் லாட்ரி விளாட்றவங்களுக்கு அந்த ஆப்பை வந்து இன்வைட் பண்ணுங்கள். அது மூலியமாகவும் உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதே இது பண்ணுறேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். 624 இருக்குது. எவ்வளோ ஆயிருக்கு பாருங்கள். ஒரு நிமிஷம் கூட ஆகலை உங்கள்கிட்ட பார்த்து 628 ஆயிடுச்சு பாருங்கள். உங்கள் கண்ணெதிரில் காட்டினேன் 4 ரூபா. ஒரு நிமிஷத்தில் 4 ரூபா ஏறி இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி கமிஷன் ஏறும், இதுவும் ஏறும். நீங்கள் டேரெக்டாக வந்து விட்ரால் பண்ணலாம். மற்ற ஆப் மாதிரி கிடையாது. இது டேரெக்டாகவே நீங்கள் விட்ரால் பண்ணலாம். ஓகேங்களா? விளையாட தெரிஞ்சால் விளையாடுங்க, இல்லையா விளையாடாதீங்க. நான் உங்களுக்கு இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டு விட்றேன். ஓகேங்களா? எனி டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். தெரியாமல் விளையாண்டு லாஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் வரும், ஒரு நாள் போவோம், விட்டால் அமௌண்ட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் விளையாடாதீங்க. ஒரு 1000 போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுங்கள். பொறுமையாக ப்ளே பண்ணுங்கள். 100 ரூபா போட்டால் பிடிச்சிடலாம், 500 1000 நினச்சி விளாண்டிங்கன்னா சரி நம்ம காசு காலி ஆயிரும். ஓகேங்களா? பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம கண்டினியூஸாக விளையாண்டுகிட்டே இருக்கணும்னு நினச்சி 24 மணி நேரம் விளையாடாதீங்க. இதில் வந்து கரெக்டாக சொன்னோன்னா, நம்ம நைட் டைமில் விளாண்டோம்னா ஒரு கால் ஹவரில் நம்ம 1000 ரூபா போட்டோம்னா 2000 3000 அடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? சில பேர் சொல்கிறாங்க நான் ரீசார்ஜ் பண்ணுறதில்ல, கமிஷன் அமௌண்ட் மட்டும் தான் வச்சு விளையாடுறேன். இதை பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என் ரீசார்ஜ் அமௌண்ட்டே காட்டுறேன். நான் ரீசார்ஜ் ரெக்கார்டு பாருங்கள் 500. ஓகேங்களா? 500
க்ரீனில் இருக்கிறதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணது 500 இந்த பாருங்கள் 200 ஓகேங்களா. நம்ப மாட்டேறீங்க நிறைய பேர், அதுக்கு தான். ஓகே, எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லா ப்ரூஃபும் இது பண்ணிட்டேன். நான் விட்ரால் கொடுத்த ப்ரூஃபும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். விட்ரால் 500 கிடச்சா போதும். 500 அதை பாருங்கள். டேட் வைஸ் பாருங்கள். 9/11 கமிஷன் அமௌண்ட் வரும் எனக்கு. ஓகேங்களா. 200 300 வரும். அதை வச்சு நான் விளையாடுவேன். எனக்கு ஒரு 300 400 கிடச்சா போதுன்னு விட்ரால் கொடுத்துருவேன். ஒரு நாள் சம்டைம் அதிகமாக வரும் பாருங்கள். ஒரு நாள் நல்லா கிளிக் ஆச்சுன்னா 1500. டேட் வைஸ் இருக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த பாருங்கள் 31 1400 400. ஏன்னா எனக்கு வர 200 கமிஷன் வச்சு நான் விளையாட ஆரம்பிச்சிடும். விளையாடனா எனக்கு லக்கு திடீர்னு கிளிக் ஆச்சுன்னா 1000 1500 வந்தால் கூட நான் அதை எடுத்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். அதை பாருங்கள். டெய்லி பாருங்கள். எனக்கு இஞ்சி போனால் 300 400 கமிஷன் வரும். அதை வச்சு விளையாடுறது தான் இந்த அமௌண்ட்டு. 7 1500 இந்த பாருங்கள். 3 2 1 வர்ற கமிஷனை வச்சு விளையாடுங்க. அளவுக்கு அதிகமாக நீங்கள் அமௌண்ட் ஆசைப்பட்டு விளையாடணும்னு இருந்தீங்கன்னா நம்ம காசு தான் போகும். பார்த்து விளையாடுங்க. இந்த ஆக் தரேன் அதை தரேன் ஏமாற்றுவாங்க. அதை நம்பி விளையாடாதீங்க. என்னோடய பழைய வீடியோவும் கீழே இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி நீங்களே பாருங்கள். அந்த யூடியூப் சேனல்லையே வெளியே வரும்.